ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாமா? அதுக்கே தேவையானது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுங்க. நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனால நான் கீ ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் கொஞ்சம் மசாலாலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பிரியாணி இலை, சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். அது லைட்டாக வறுபடட்டும் எண்ணெயில். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இது மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதில் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். நைஸ் உப்பு போடாதீங்க, கல் உப்பு போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். போட்டுகிட்டே இப்போ அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு கை புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக 3 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் புழுங்கல் அரிசி சேர்க்குறீங்க, பொன்னி புழுங்கல் அரிசி அந்த மாதிரி சேர்க்குறீங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான டெக்ஸ்டர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சாப்பாடு வெறையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது சாப்பிடவே ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதை வதக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏன் இப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் எனக்கு ரொம்ப குழையாமல் கிடைக்கும், சாப்பாடு கூட மசிஞ்சு போய் அந்த மாதிரி இருக்காது. லிட்டரலாக சின்ன சின்ன இது பீஸாக கிடைக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து நல்லா கொதித்ததும் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு இப்படி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த மசாலா, அரிசி எல்லாமே சேர்த்து ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா தட்டு போட்டு ஃபஸ்ட்டு ரைஸை நம்ம வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் எப்படி எல்லாமே அந்த தண்ணி பாதி வந்து அரிசியோட வெந்திருக்கும், இப்படி கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். நல்லா பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் இந்த குக்கர் போட்டு விசில் போட்டுடுங்க. பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் செட்டாக விட்டுடலாம். அதுவே வீட்டு அரிசி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு விசிலே விடலாம். விசில் விட்டதுக்கப்புறம் அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமான டேஸ்டியான தேங்காய் புலாவ் சாதம் ரெடிங்க. இது கூட நீங்கள் சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம அல்ட்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ட்ரிக்கே வந்து 1/2 மினிட்ஸ் பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு மூடி வைக்கிறது தான். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும், திகட்டாது. ஓகே கைஸ்.